என்ன கேட்குறாங்கன்னா, தங்கத்துக்கு 10.25 பவுன் வச்சுருக்கிறீங்க, வெள்ளிக்கு 612 கிராம்னு வச்சுருக்கிறீங்க, பணத்துக்கு என்ன நிசாபு, எத்தனை லட்சம் இருந்தால் ஜக்காத்து கடமை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு, வியாபார பொருளுக்கு, இதுக்கெல்லாம் நிசாபு என்னன்னு சொன்னால் வெள்ளியோட கணக்கை பார்க்கணும். வெள்ளி கணக்கு தான் வந்து பணத்துக்கு நிசாபு. உதாரணமாக 612 கிராம் வெள்ளி. அந்த 612 கிராம்ங்கிறது இன்றைக்கி உதாரணமாக வெள்ளி வந்து ஒரு கிராம் வந்து 300 ரூபா. அப்போது 612 கிராம்ங்கிறது கிட்டத்தட்ட 1,85,000 ரூபா. அப்போ 1,85,000 ரூபா உங்கள்கிட்ட பணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிசாப் அடிச்சு, அல்லது 1,85,000 ரூபா அளவுக்கு வந்து வியாபார பொருளாக இருக்குது. வியாபார பொருளாக இருந்தால் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாயிடுச்சு. ஆக தங்கத்துக்கு வந்து 10.25 பவுனு, வெள்ளிக்கு வந்து 612 கிராமு, அதே மாதிரி பணமாவோ அல்லது வியாபார பொருளாக இருந்தால் வெள்ளியினுடைய மதிப்பு 1,85,000 ரூபா கிட்டத்தட்ட. இதுதான் வந்து ஜக்காத்து கடமையான வாஜிபு. இப்போ ஒருத்தர்கிட்ட நகை கொஞ்சம் இருக்குது, வெள்ளி கொஞ்சம் இருக்குது, பணம் கொஞ்சம் இருக்குது, வியாபார பொருள் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் சேர்த்துடணும். நகை உதாரணமாக ஒரு 3 பவுன் இருக்குது. 3 பவுன் நீங்கள் என்ன விலை, 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அல்லது ஒரு பவுன் வச்சுருக்கிறாரு, 1 லட்ச ரூபா. வெள்ளி வந்து ஒரு 50 கிராம் வச்சுருக்கிறாரு. 50 கிராம் ஆச்சு, அது வந்து ஒரு 15,000 ரூபா. அதே மாதிரி பணம் கொஞ்சம் வச்சுருக்காரு. எல்லாத்தையும் கூட்டினா, எல்லாத்தையும் சேர்த்தா அது வெள்ளி நிசாபம் வந்துடுது. உதாரணம் 1,85,000 வந்துச்சுன்னா அவரு ஜக்காத்து கடமை. அதனால் இதான் ஜக்காத்துக்கு ஒரு சரியான முறை.